அப்பா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க? என்னப்பா நீங்க உடம்பு கூட பாத்துக்க மாட்டீங்களா? பிரதீப், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இந்த சரவண பாண்டியன்ட்டியா மோதிர எப்படி தடுத்த பாத்தியா? இனி நீ எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஜென்ம கணக்குல காத்திருக்க வேண்டியதில்ல மாமா. இப்ப இந்த நிமிஷம் எனக்கு பிரதீப்க்கும் கல்யாணம் நடக்கும். எப்படின்னு பாருங்க. என்னமோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? பிரதீப், ஒண்ணும் இல்ல. நல்ல ரெஸ்ட் எடுத்தானாலே போதும். என்ன, ஒரே பையனோட கல்யாணம், ஊருக்கெல்லாம் இன்விடேஷன் அடிச்சு எல்லாரையும் வர சொல்லி கேட்டரிங்ல ஆரம்பிச்சு கச்சேரி வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தான். பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய ஸ்டேட்டஸ் லெவல், காசு, பணம் எல்லாத்தையும் தாண்டி இந்த பொண்ணோட லவ்வை அக்செப்ட் பண்ணிருக்கான். இப்ப கூட இந்த நிமிஷம் கூட தனக்கு இப்படி ஒண்ணு ஆயிருச்சேங்கிற நினைப்பு இல்லாம இருக்கான்னா அது ஃபேமிலியில இருக்க பைண்டிங் தான். என் பையன் கல்யாணம் என்னால நின்னு போச்சே, அதுக்கு நானே காரணமாயிட்டேங்கிற ஃபீல் தான். ஓ மை காட், இந்த ஆஸ்கர் ஆக்டிங்ல ஹாலை காலி பண்றதுல ஆரம்பிச்சு ஹாலை மாத்த பிளான் பண்ணி கடைசியில ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து என் கழுத்துல தாலி ஏற விடாம பண்ணிட்டான். பிரதீப், இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன, குறிச்ச தேதியில கல்யாணம் நடந்திருந்தா எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஃபீல் தான். எல்லாம் பையன் மேல இருக்கிற அஃபெக்ஷன் தான். என்னங்க நீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன். நீங்க முன்ன நின்னு ஜாம் ஜாம்னு நடத்துவீங்க. மாமா, எனக்கு பிரதீப்க்கு கல்யாணம் நடக்கிறத உங்க கண்குளிர பார்க்க ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சேன்னு நீங்க கவலைப்படுறத நினைச்சா என்னால அந்த வேதனையை தாங்க முடியல மாமா. சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணான என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சீங்களே, உங்க மனசு யாருக்கு வரும்? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் மாமா என் தெய்வம். இங்கேயே இப்பவே உங்க முன்னாடி எங்க கல்யாணம் நடக்கணும் மாமா. எனக்கு இந்த நாலு நட்சத்திரம், தேதி, கிழமை, நல்ல நேரம், கெட்ட நேரம், இது எதுலயும் நம்பிக்கை இல்ல. எங்க கல்யாணம் உங்க முன்னாடி மேலத்தாளத்தோட தான் நடக்கணும்னு இல்ல, உங்க ஆசீர்வாதத்துல நடந்த போதும் மாமா, அது போதும். பிரதீப், ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துட்டு வா.
இப்பவே என் கழுத்துல தாலி கட்டு. தாலி என் பாக்கெட்ல தான் இருக்கு பாரதி. அப்ப எடுத்து கட்டுங்க. அப்பா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மாமா, இந்த உலகத்திலேயே நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க கையால இந்த தாலியை தொட்டு கொடுங்க. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மாமா. என்ன மாமா, நீங்க வச்ச கண்ணி வடியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க போல. மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லவ மாதிரி நடிச்சு என் கூடவே இருந்து என் கழுத்தை அறுத்தல்ல. எப்ப என்ன நடக்கும், எப்ப என்ன ஆகும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ சாகுற மாதிரி பண்றடா. நான் தான் ஜெயிக்க போறேன். Let's wait and see. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்கப்பா. உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நாய பேய்னு சொல்ற அளவுக்கு நான் பெத்த குழந்தைய எனக்கு எதிரா மாத்தி வச்சுட்டல. செத்து போனேன்னு தெரிஞ்ச உடனே அவளும் சேர்ந்து செத்து போறேன்னு ஆடம் பிடிச்சவ. அம்மா தான் வேணும்னு அழுது புலம்புற குழந்தை இன்னைக்கு கண்ணு முன்னாடி நான் இருந்தோம் கால் தூசி மாதிரி என்னை எட்டி உதறிட்டு போறா. இது எல்லாம் ஒன்னால தாண்டி. என்ன காரியம் பண்ண மாட்டேங்கிறீங்க? 10 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில எங்களுக்குள்ள எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு முறை கூட அவரு என்கிட்ட இவ்வளவு வெறுப்பா நடந்துகிட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன சேனு ஒதுக்கி தள்ளிட்டு வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போறாருன்னா அதுக்கு காரணம் நீ. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? என்ன பாக்கி இருக்குன்னு கேக்குறேன். ஏய் அகலியா இங்க வா. மேல அகலியா உமா ஓட இருக்கு. எடா திருத்தவே முடியாது. தண்ணி கொடுத்தனும் ஒளிஞ்சு வாழ்ற வாழ்க்கை. புருஷன் கூட உட்காந்து ஒரு பருக்க சேர்ந்து சாப்பிடுறத ஊரு உலகம் யாரும் பாத்திர கூடாதுன்னு பயம். பெத்த புள்ள இரவல் புள்ள மாதிரி என்ன பார்த்து பார்த்து பயந்து ஓடுது. ராத்திரியில என்ன ஏமாத்தி தப்பிச்சு ஓடுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் வாழ்க்கையில இன்னும் என்ன இருக்கு? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் இது கழணும். நான் இது கழுது புலம்பணுங்கிறேன். எனக்கு என்ன தலைவிதியா? மூத்த தாரம் ஆதாரம், 2ஆம் தாரம் பாரம்னு அந்த மனுஷனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் இதுக்கு அழணுங்கிறேன். இதுக்கு மேல தலைவிதின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி கட்டிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. என் முன்னாடி வாழை சுருட்டிட்டு இருந்தவ இன்னைக்கு நடன காலாட்டி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த தாமரை வக்காலத்தை வாங்குறா. அவ வாயும் வயிறுமா இருக்கான்னு என்ன மனுஷன் என்னடானா தாங்கன்னு தாங்குறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் எதுக்கு இங்க இருக்கணும்ங்கற? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பாத்துக்கலாம். என்ன ஆனாலும் சரி, என் வீட்டுல தான் நான் இருப்பேன். எனக்கு இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை தேவையில்லை. நான் மகாராணிடி. வளசரவாக்கம் போகணும். வளசரவாக்கத்துல எங்க? வளசரவாக்கத்துல எங்கம்மா போனோம்? நீ போய் நான் வழி சொல்றேன். போகும்போது அவசரமா எங்க போறேன்னு கேட்மா. ஆட்டோல ஏறும்போது எங்க போறேன்னு கேட்காம வேற எப்படி கேட்பாங்க? அடடடா தொடர்ந்து பேசாம போயா. உமாவோட போய் சண்டை ஓட்டன்னு வச்சுக்க. அவ உன்னை மேரி நினைச்சுக்கிட்டு அவளும் உங்களோட சண்டை ஓட ஆரம்பிச்சிருவா. பிரச்சனை பெருசா இருக்கும் போயிடலாம். இங்க பாரு, அதுக்கப்புறம் நீ எப்பயுமே வீட்டுக்கு வர முடியாது போயிடும். என்னடி பண்ணி வச்சிருக்க? என் போட்டோக்கு மாலை போடுறத நீ இன்னும் நிறுத்தலையா? இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்படுறவளுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. மேரி. என்ன சொன்ன தாமரை? மேரியா? நான் மேரி இல்ல. உங்களுக்குன்னு ஒரு வீடு, வாழ்க்கை, இது எல்லாமே இருக்குல்ல. அடைக்கலம் வேணும்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்ப எங்களே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் மேரி இல்ல, கோகிலா. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். எனக்கு நீயா நானானு பாத்துறேன். உரிமை இருக்கிற எனக்கு ஓட்ட சட்டியா? வழி சொல்லுங்கம்மா, எந்த பக்கம் போனோம்? உங்களுக்கு வழி தெரியும்ல. இத்தனை நாள் வழி தெரியாம தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சொல்லுங்கம்மா, லெஃப்ட் போணுமா ரைட் போணுமா? லெஃப்ட்ல திரும்பு. சரி. எல்லாம் நம்ம ஆட்டோக்குன்னு ஓட்ட சவரியா வந்து மாட்டுது பாரு. என்ன பண்றது?
பாப்பா, என்ன மன்னிச்சிடு. நீ இந்த உலகத்துக்கு வந்தா நீ சந்தோஷமா இருப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அகல்யா பாப்பா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டா. அம்மா மாதிரி சித்தி இருக்க மாட்டான்னு அவ ஒரு நாளும் நினைச்சிடக் கூடாது. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ பையனா பொண்ணா கருப்பா சிவப்பா அவரு மாதிரியா இல்ல என்ன மாதிரியா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை கண்ணுல பாத்துட்டா ஒருவேளை என் மனசு மாறிடலாம். அதான் நீ வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயம் நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன மன்னிச்சிரு பாப்பா. உமா வர உமா. என்னங்க கொஞ்சம் நில்லுங்களேன். இத்தனை நாளா எங்க போறீங்கன்னு கேட்க வாய் வரல. ஆனா இப்போ எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. ஏய் உமா, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நீங்க அந்த மேரிய பார்க்க தான் போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நான் உங்களுக்காக என் வாழ்க்கை ஃபுல்லாவே அர்ப்பணிச்சிருக்கேங்க. இறந்து போன கோகிலாக்காவை நினைச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா நீங்க கோகிலாக்கா உருவத்துல இருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மேரிய பத்தி நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வாதம் பண்றதுக்கு ரெடியா இல்ல. எனக்கு அதுல உடன்பாடும் இல்ல. ஏ உமா, இல்ல உமா, நான் வேற யாரையுமே பார்க்க போல. நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நம்பினங்க. வருஷ கணக்கா வாக்கு மாறாம நடந்துட்டு இருக்கீங்களேன்னு நான் உங்களை நம்பினேன். ஆனா என் நம்பிக்கை ஒரே நிமிஷத்துல பொய்யாக்கிட்டீங்கல்ல. அகல்யாவ போர்டிங் ஸ்கூல்னு சொல்லி அங்க தங்க வச்சு என்ன தேடி ஓடி வந்த குழந்தைய என்ன பார்க்க விடாம பண்ணி ஏங்க நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? காசு பணம் சொத்து சுகம் பேரு புகழ் எதுக்குமே நான் ஆசைப்படலையேங்க. அகல்யா என் மேல பாசமா இருக்கணும்னு தானே நான் இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏங்க அது இல்ல உமா. போதுங்க, சத்தியம் பண்ணுங்க. எனக்கு என் தலை மேல அடிச்சு அகல்யா மேல உண்மையா இனிமே அந்த மேரிய சந்திக்க போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இருக்காதுன்னு சத்தியம் பண்ணுங்க. அவ நம்ம வாழ்க்கையில இனிமே குறுக்க வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாருமா. அவருக்கு ஆயுசு கெட்டிமா. இன்னும் நிறைய இருக்கு. எங்களோட பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாருமா. அழாதீங்கம்மா ப்ளீஸ்.